ஹாய் காய்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக் கேமராவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸாக ஆனியன், பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் செஞ்சுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பன்னீர் எடுக்கிறீங்களோ அதை விட ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட நம்ம வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம், காரத்துக்கு ஸ்பைஸுக்கு வந்துட்டு ஒன்லி வந்து பெப்பர் மட்டும்தான். பன்னீருமே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்கு போடுற மாதிரிலாம் ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது. இந்த அளவுக்கு சின்னதாக போட்டாலே போதும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பன்னீரை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஆனியன் போட்டுட்டு அது நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரைஸில் வந்து சால்ட் போட்டு தான் வந்து வேக வச்சு நம்ம வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி பன்னீர் போட்டு நல்லா கொஞ்சம் இந்த மசாலாவோட சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் வச்சுருக்கதை எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கேரட் பீன்ஸோடைய மசாலாலாம் போட்டு செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.